அன்றாட சமையல்களில் மிக முக்கியமான ஒரு காய்கறி பொருளாக தக்காளியானது இருந்து வருகிறது. நாம் அன்றாடம் சமைக்கக்கூடிய அனைத்து சமையல் பொருட்களிலும் பெரும்பாலும் தக்காளியை சேர்ப்பது வழக்கம். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தக்காளி விளைச்சலானது அதிகமாக உள்ளது. இங்கிருந்து தான் வியாபாரிகளும் தக்காளியை வாங்கி விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த வாரம் கோவையில் ஒரு கிலோ தக்காளியின் விலையானது 25 ரூபாய் 30 ரூபாய் என்று இருந்த நிலையில் இந்த வாரம் சுமார் 50 ரூபாய் 60 ரூபாய் அதற்கு மேலும் விற்பனையாகிறது. இதனால் தக்காளியை தவிர இதர காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் கூட கூட்டம் இருந்து வரும் நிலையில் தக்காளி விற்பனை செய்யும் கடைகளில் கூட்டம் என்பது குறைவாகவே இருக்கிறது. இந்நிலையில் இந்த தக்காளி விலை அதிகரிப்பு எதற்காக என்பது குறித்து நாம் வியாபாரியிடமே நாம் கேட்டறியலாம். வணக்கம். தக்காளி ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? மழை சார் 1.5 மாதத்துக்கு முன்னாடி, 2வது கிளைமேட்டு சரியில்லைங்க, 3வது பனிங்க. இந்த 3 சேர்ந்துன்னா தக்காளி விளைச்சல் நிற்காதுங்க. கடந்த வாரம் எவ்வளவுக்கு ஒரு கிலோ எவ்வளவு இருந்தது? இந்த வாரம் எவ்வளவு விற்கிறது? கிலோ 10 ரூபாய்க்கு விற்று 100 ரூபாய்க்கு விற்றுதுங்க. கிலோக்கு 10 ரூபாய்க்கு விற்றுது, 12 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இந்த விலை எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இது ஒரு 2 மாதம் 1.5 மாதம் இருக்குங்க. வெளி மாநிலத்துக்கு தக்காளிகள் அதிகமாக ஏற்றுமதி செய்யணும், அதனால விலை இல்லையா? அப்படி ஒன்றும் கிடையாது. லோக்கல்லேயே உங்களுக்கு விளைச்சல் கம்மி தானுங்க. பொதுமக்கள் தக்காளியோட வாங்குறது எப்படி இருக்கு? போன வாரத்தோட இந்த வாரம் ரொம்ப கம்மிங்க. நிச்சயமாகவே வியாபாரிகள் சொல்வதை போலவே தக்காளி விலை உயர்ந்திருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய தக்காளி என்பது தற்பொழுது விலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் வரவு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் வழக்கமாக 5 கிலோவுக்கு மேல் வாங்கி செல்லும் நிலையில் தற்பொழுது 1 கிலோ 2 கிலோ என்பதை மட்டுமே வாங்கி செல்கின்றனர். தக்காளி விலை உயர்வு என்பது முக்கியமாக மழையின் காரணமாகவே உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்ற நிலையில் இந்த மழை குறைந்து அடுத்த விளைச்சல் வரும் பொழுது இந்த தக்காளியின் விலை குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி பிரசன்னா. சேலத்தில் தக்காளி 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கூடுதல் தகவல் நிகழ்ச்சிய செய்தியாளர் திருமலை விவரம் என்ன? ஏன் சேலத்தில் 80 ரூபாய்க்கு விற்கப்படுது? தேவப்பிரியன், சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர், வாழப்பாடி, தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும், அது மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் தக்காளி வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வரத்து, அதாவது ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக தக்காளி வரத்தானது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் தக்காளி விலை சற்று அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த வாரத்தில் தக்காளி கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கூடுதல், அதாவது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்று 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தக்காளி விலையானது உழவர் சந்தைகளுக்கு 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக ஒரு கிரேடு, அதாவது 25 கிலோ கொண்ட ஒரு கிரேடு தக்காளி கடந்த வாரம் 1050 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று அந்த ஒரு கிரேடு 25 கிலோ கொண்ட ஒரு கிரேடு 1800 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக தக்காளி விலை உழவர் சந்தைகளில் 60 ரூபாய்க்கும், வெளி மார்க்கெட்டில், அதாவது சில்லறை விற்பனையில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வரத்து குறைவின் காரணமாக வரும் நாட்களில், குறிப்பாக 2 நாட்களில் தக்காளி விலையானது கிலோ 100 ரூபாய் வரை எட்டக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த விலையேற்றம் சற்றே வேதனை அளிப்பதாக இருந்தாலும் கூட வரும் நாட்களில் இன்னும் அதிகரிப்பதால் பொதுமக்கள் சற்று வேதனை அடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. தகவலுக்கு நன்றி திருமலை. டெங்கு, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களை தடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். விஷ காய்ச்சலை அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றும் அதற்கு உரிய நடவடிக்கையை அரசு எடுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5000-ஐ கடந்திருப்பதாகவும் குழந்தைகள், பெரியவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை அலுவலர்கள் வீடுதோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.
தமிழ்நாட்டில் டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் விஷ காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 5000 கடந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார்.